சாப்பிடாதவங்க கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சால்ட்னா சால்ட்டாக தானே இருக்கும். அது சால்ட்டுன்னா சால்ட் மட்டும்தான் இருக்குது. சால்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பிஸ்கெட் மாதிரி இல்லை. குஷி ஆகிட்டான். இப்போ கூட்டிகிட்டு போகலன்னு அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் என்ன இப்படிலாம் சமையல் ரெடியா இல்லையா? இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணாமல். டைம் எவ்வளோ தெரியுமா? மணி 1 ஆயிடுச்சு. அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். அவன் தூங்க வச்சுட்டு அவன் தூங்க வச்சாதான் நம்ம பண்ணவே முடியும் லஞ்ச் எல்லாம். அதனால் நான் தூங்க வச்சுட்டு வந்துட்டேன். நான் அவனை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பண்ணுறது மட்டும்தான். என்னென்ன பண்ணியிருக்கீங்க? ரெடி பண்ணதுக்கு கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி காணோம். தக்காளி வந்து இதுக்கு வந்து அரைச்சி போடுறேன். ஓ, அப்போ தான் ஈஸியாக வந்து சீக்கிரமாக வேகும். எங்கே அந்த மெயினான இன்க்ரீடியன்ட்? இதுக்கான மெயினான இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குமே நினச்சேன். நிறைய டைம் இப்படிதான் பண்ணுவேன். நான் எல்லாமே செஞ்சுட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னவோ அதை மறந்துடுவேன். பலாக்காய் பிரியாணி எம்டி பிரியாணி ஆயிட போயிடும். ஓ, பலாக்காயா? நான் பலாக்கொட்டை நினச்சிட்டு இருந்தேன். பலாக்காய். ஓ, மார்க்கெட்ல வாங்கினோம்ல. ஆமாம். போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வாங்கினோம். ஏதாவது பொரியல் ஏதாவது செய்யலாம்னு நினச்சா அப்போ செய்ய முடியும். டயட்ல இருக்கிறாங்களா? எங்கே டயட் இருந்து ஒரு நாள்லயே சரி பிடிச்சிருச்சு. என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு பிரியாணி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செய்யலாம். ஓகே, இது என்ன ஸ்டைலில் பிரியாணி? தெரியல, என்ன ஸ்டைலெல்லாம் தெரியாது. சும்மா பிரியாணி பண்ணுறேன். ட்ரை பண்ணாதீங்க, பாருங்க, அவ்வளோதான். என்னென்ன போடுறதுக்கு? ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றி கொஞ்சமாக நெய் கொஞ்சம் தான் இருக்குது. நெய் வந்து இந்த டைம் வாங்கலான்னு பார்த்தோம் மார்க்கெட்டில். எப்போவுமே ஹோம்மேட் நெய் வாங்குவோம். ஒருத்தங்க வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில். இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு, கிடைக்கவே இல்லை. 2 வாரமாக தேடினா கிடைக்கவே இல்லை. ஏதாவது ப்ரொமோஷன் நெய்யாவது வரும் பார்த்தா அதுவும் கிடைக்கல. கடைசி வரைக்கும் ஒரு நெய்க்கு தட்டுப்பாடாகி போச்சு. நெய் செய்யறதுக்கு நேரமும் இல்லை எங்களுக்கு. அதெல்லாம் இங்கே ஒருத்தனை வளர்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி தான் இருக்குது. கிராம் ஏலக்காய் பிரியாணி லீஃப் போடுங்க. ஏன் இது ட்ரை பண்ண மாட்டேங்க? நீ சொல்லு. ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க, நானே ட்ரை தான் பண்ணுறேன். ட்ரையல் வேர்ஷன் தான் இது. கொஞ்சமாக பொடினா போடுங்க, அப்போதான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும். அப்படின்னு வந்து அதை டெஸ்ட் பண்ணாங்க. டீ போட்டு தெரிக்கிற அப்புறம் வந்து எல்லாம் என்ன நினைப்பாங்க? தண்ணி இருந்துச்சு அதனால தெரிக்குது. வெங்காயத்தை போட்டுருவோம். போடு எல்லாத்தையும் போடு. ஏய், வெங்காயம் தண்ணியோட போட்டிருக்கு. தண்ணியோட குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன். வெடிக்குதா? பிரியாணி பாட்டில் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். இந்த பிரியாணி பாட்டு வந்து இந்த பிரியாணி பாட்டிலே செய்வாங்க. சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிரியாணி பாட்டில் பண்ணால் உனக்கு வந்து ரைஸ் எப்பவுமே நல்லா உதிரியாக நல்லா வரும். குக்கரில் பண்ணால் அந்த ரைஸ் வந்து தண்ணியோடு உனக்கு இருக்கும். அதனால் உனக்கு வந்து கொலன்னு இருக்கும். அப்புறம் எல்லோரும் பொங்கல்பாங்க. என்னையெல்லாம் வச்சு கிழிச்சு தொங்க விட்டாங்க. பொங்கல் கிச்சடி புதுசாக பேர் வச்சுருவாங்க. எதுக்கு ரொம்ப பெரிய சட்டியாக இருக்குது. இல்லை, இது நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து உனக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்டீம் பண்ணிட்டு அந்த கரெக்டாக அடிப்பிடிக்காமல் வரும் இந்த பாட்டில் பண்ணால். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சா? புதினாலாம் பொடி ஆயிடுச்சு. எங்கே கோல்டன் புதினாவே காணோம். புதினா வந்து ஆக்சுவலாக நான் ஏன் போட சொன்னேன் அப்படின்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். எடுத்த உடனே ஒரு கருகின ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ நீ பயந்து ஓட போகிற, தெறிக்க போகுது. தெரிக்காது தைரியமாக போடு. கையில் தெரிச்சு ஆல்ரெடி நிறைய காயம் வருது. எல்லாம் இப்போ தான் ஒன்று ஆடிட்டுது. அதுக்குள்ளே சமையல் வந்தாலே உனக்கு வந்து காயங்கள் வந்து நார்மல். இதுக்குள்ளெல்லாம் வேகணும். வந்து இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போகணும் இல்லையா? பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் இப்போலாம் நீங்கள் தெளிவாக பேசு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் என் வாய் வந்து நாட்டியம் ஆடுது. அது வந்து நம்ம சொல்ல வரும்போது லைனாக செஞ்சுட்டு இருக்கும்போது செய்கிறது வேற. அது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். லைனில் வந்து என்ன செஞ்சோன்னே ஞாபகம் வராது. இப்போவே உனக்கு செஞ்சு பாருங்க. சரி சொல்கிறீங்க பிரேசனுக்கு இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை, உங்களுக்கு இதுதான் இன்னைக்கு. ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் லன்ச் ரெசிபிஸாக கேட்குறீங்க. நாங்கள் வந்து பிரேசனுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக வந்து லஞ்செல்லாம் தனியாக செய்ய மாட்டோம்.
ஏன்னா அவங்க வந்து இதே சாப்பிட்டு பழகிட்டாங்க. எங்க கூடயே வந்து இந்த ரசம், குழம்பு, பருப்பு இதெல்லாம் சாப்பிடுவான். அது பொரியல் எல்லாம் எல்லாமே சாப்பிடுவான். ஆனால் பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. எது கொடுத்தாலும் சாப்பிடுவான். அது தலைவரே சாப்பிடுவாங்க. கொஞ்சம் காரம் அந்த மாதிரி புளி குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். அப்போ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது முட்டை தாளிச்சு கொடுப்போம், இல்லைன்னா பன்னீர் ரைஸு அந்த மாதிரி தான் கொடுப்போம். கர்டு இல்லைன்னா ரசம் வச்சு கொடுப்போம். அப்புறம் நான்வெஜ்ஜும் எல்லாமே சாப்பிடுவான். அதனால் பிரச்சனையே இல்லை. அதனால தான் எங்களுக்கு வந்து லஞ்ச் ரெசிபீஸ் வந்து நாங்கள் நிறைய அந்த மாதிரி போடுறதில்லை. டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாரும் கேட்கறதுனால சரி கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிரியாணி விட அவனோட ஃபேவரட் ஐட்டம் இருக்குது தெரியுமில்ல? பாஸ்தா. பாஸ்தாவும் அதே மாதிரி தான். வந்து வந்து வாங்கிட்டு போவான். 3 டைம் வந்துட்டு வாங்கி போவான் வேணும் வேணும் அப்படின்னு. அழுதுட்டு இருந்தான்னா பாஸ்தா வச்சு கொடுத்துட்டோம்னா ரெடி ஆயிடுவார் தலைவர். ஆமாம், அவனுக்கு எதுவுமே பிடிக்கல, நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நான் பாஸ்தா செஞ்சு கொடுத்துருவேன். அது பாஸ்தா வந்து நார்மலாக வெறும் ஒயிட் சாஸ் பாஸ்தா அந்த மாதிரி இல்லாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது கூட அரைச்சி போட்டோம்னா அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குமா, கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாஸ்தா போட்டு கொடுத்துருவேன். அந்த மாதிரி ரெசிபியும் நிறைய ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சொல்லு, நீ போட்டுட்டு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே அதே தான் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே பாஸ்தா போட்டால் பாஸ்தாவாக போடுவீங்க, வாஃபிள் போட்டால் வாஃபிளாக போடுறீங்க, பேன்கேக் அந்த மாதிரி தான் கிட்ஸுக்கு வந்து இப்போ பிடிக்குது. அதனால அந்த மாதிரி தான் செய்ய முடியுது இப்போ. ஆமாம், வெறும் தயிர் சாப்பாடு போட்டாலாம் பிடிக்கும். இந்த மாதிரி ஏதாவது யூனிக்காக பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்து ஏதோ யூனிக்காக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. புதினா மல்லி ஆட் பண்ணலாம். புதினா மல்லியா? ஐயோ, தக்காளி தக்காளி இல்லாமல் தக்காளி தயிர் இதெல்லாம் ஒட்டுக்கா போடலாம். எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டாலும் ஒன்று தான், லாஸ்ட் போட்டாலும். இல்லை, அதாவது குக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் வந்து தனித்தனியாக நம்ம தானே சாப்பிட்றோம். குக்கிங் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீ வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அதை டேஸ்ட் மாறும். கரெக்டான பக்குவத்தில் வந்து ஃப்ரை பண்ணினா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எடுக்காத லெசன் எடுக்காது அதானே. இதுக்கு தான் நம்ம வந்து நல்ல விஷயம் சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுவாங்க. மக்கள் வேணா கேட்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வேணா கேட்பாங்க. இது கேட்டு கேட்டு காதலிக்குதா? சொல்லு சொல்லு. யாரும் செய்ய மாட்டாங்க ராஜா, நீ சொன்னாலும். செஞ்சு முடிச்சுட்டு அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா ரெசிபி கொடுங்கன்னு சொல்லுங்க. செஞ்சு முடிச்சு நல்லா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெசிபி போடுறேன், பாருங்க. பலாக்காயை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌன் ஆயிடுச்சு. போடலாம் தப்பு இல்லை. சிக்கன் மாதிரி இருக்கும் கட் சாப்பிடும்போது. உண்மை சொல்றியா? ஆமா, பலாக்காய் வந்து வெஜ் சிக்கன் மாதிரி. அப்படியா? சப்ஸ்டிட்யூட். ஓ, நான் பலாக்காயில் இது வரைக்கும் பிரியாணி பண்ணதில்லை. நிறைய பேர் கேட்டாங்க. பொரியல்லாம் பண்ணல அன்னைக்கு. சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போ பண்ணி கொடுத்த? எப்போ பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப நாள். எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சாப்பிட்டு. நீ வீட்டில் சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க. எங்கள் அம்மா செஞ்சு அதுதான் சொல்கிறேன், உனக்கே ஞாபகம் இல்லை. நீ வீட்டில் எங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு போட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க. இல்லை, எங்கள் அம்மா ஒரு நாள் வந்தாங்களா, அப்போ செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். பலாக்காய் வாங்கிட்டு. இல்லை, நானும் செஞ்ச மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பொரியல் சும்மா தேங்காய் போட்டு அந்த மாதிரி பொரியல் மாதிரி நானும். நீ வச்சியே ஒரு வாழைக்காய் பொரியல் அதை சுட்டு நீ சொல்லிருக்கியா? வாழைக்காய் பொரியல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு தான் பிடிக்காது. வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் ஹோம்மேட் பிரியாணி மசாலா. நீங்க பழைய வீடியோலயே பார்த்துருப்பீங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சது, நான் ரெடி பண்ணேன். இல்லை, அதோட ரெசிபி பேலன்ஸ் இருந்துச்சு, அதனால அதை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மசாலா எல்லாம் எதுக்கு போட்டாலுமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். மட்டன் சுக்கா அந்த மாதிரி செய்யறதுனாலும் போட்டாலே போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர். ஆமாம், பார்க்குற கட்டில் ஏதோ சிக்கன் மாதிரி தான் தெரியும். அந்த பீஸ் சிக்கன் மாதிரியே இருக்குண்ணே. சாப்பிடும்போது அதே மாதிரி தான் இருக்கும். சிக்கன் தான், காய் தான். புரட்டாசி மாதம் இல்லை, தெரியல என்னமோ. ஆடிக்கு இல்லை, புரட்டாசி மாதம் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்களா? ஆடிக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடு, அது கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அப்படியா? அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி 18 தான் சாப்பிடுவேன்.
நான்வெஜ் சாப்பிடாதவங்க கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் உண்மையாலுமே பிலா புரட்டாசி மாதம் நான்வெஜ் போட்டுன்னு வச்சுக்கோ வியூஸ் நல்லா போகும். ஆனால் கமெண்ட் என்னை பிடிச்சி கிழிச்சு தள்ளுவாங்க. போடுறீங்களே இவ்வளோ பசியில் இருக்கோம், டெம்ப்ட் ஆகுது, இப்படி பண்ணுறீங்களே. அது எனக்கு சேர்ந்து திட்டுறதுக்காகவே அந்த வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும். ஆமாம், வந்து உப்பு 1 ஸ்பூன். உப்பு போட மறந்துட்டு தான் நான் உண்மை சொல்லுவேன். உப்பெல்லாம் நான் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் போடுவேன். அப்படியா? சரி, இது கூட வந்து உப்பு கொஞ்சம் உப்பு வந்து காய கூட கொஞ்சம் அப்படியே முடிச்சுன்னா நல்லாயிருக்கும். உப்பு பிடிக்குங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கேன். இதே அப்படியே சாப்பிடலாம் நினைக்கிறேன், சும்மா பொரியல் மாதிரி. அப்படிலாம் சாப்பிட முடியாது, கசக்கும். கசக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாப்பாடு அது மசாலாவோடு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இருக்கு. ஏய் உண்மை சொல்லு, ஸ்மெல் நல்லா இருக்கு. எனக்கு அப்படியே மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி அப்படியே சாப்பிட்ருவோம் போலே. கலர் நல்லா இருக்கு. அது நான் செஞ்சு கொடுத்த மசாலா அப்படி. சொல்லே சொல்லே சொல்லே, ஏதோ வாய் துடிக்குது. தண்ணி ஊற்றலாம். எவ்வளோ தண்ணி? எவ்வளோ கிளாஸ்க்கு? நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதனால 3 கிளாஸ் தண்ணி. ஓ, நார்மல் மெஷர்மெண்ட். நார்மல் சாப்பாடுனால 3 கிளாஸ் தண்ணி. நான் வந்து ஒரு சப்பாத்திக்கு ஒரு கல், தோசை அப்புறம் தோசை சொல்லிட்டு ஒரு கல் வச்சுருந்தேன். அப்புறம் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கல் வச்சுருந்தேன். 3 கல் 3 கல்லுமே இப்போ நான் ஒரு கல் தான் யூஸ் பண்ணேன்ப்பா, எனக்கு தெரியாது. நீங்கள் தான் ஏதோ பண்ணி வச்சிங்க. ஐயோ, நான் இது பண்ணலப்பா. ஏன்னா நான் பார்க்காத டைமில் ஏதோ ஒரு கல்லை யூஸ் பண்ணிட்டு அது ஒரு அந்த கல்லே போயிடுச்சு. இப்போ தம்க்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி வச்சாச்சு. அதுதான் மீன் வறுத்துட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ அதான் யூஸ் பண்ணிருக்கேன் நான். இப்போ சப்பாத்தி பண்ணுற கல்ல வந்து மீன் வறுத்தா மீனோட ஸ்மெல்லாகவே இருக்குது வாஷ் பண்ணாலும். ஆனால் சப்பாத்தி அப்படின்னு சொல்ல செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ தோசை கல்லே சப்பாத்தி செஞ்சுட்டு அப்போ தோசை செஞ்சுட்டு கல்ல தோசையும் வர மாட்டேங்குது. மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன திட்டுறேன்னு என்னைய? ஆமாம், உங்களால தான். தோசை கல் வாங்கி கொடுங்க. ஏய் ஓடி போயிரு. பாரு, இது எத்தனை கல் இருக்கு? 1 2 3. அது பழக்கப்படுத்தணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பழக்கப்படுறது. அங்கே உள்ளுக்குள்ளே வேற ஒன்று இருக்கு, அது ஜூம் பண்ண முடியாது. கீழார ஒன்று இருக்கு. ஐயோ, அது வெயிட், அது வந்து இண்டஸ் வேலி ஓடுது. அது தூக்கறதுக்கே எனக்கு திரும்ப போயிடும். இதுல இருந்து தூக்கி வச்சு தோசை சொல்லுவேன். நீ ஒரு பிராண்டோட நேமை வந்து இது பண்ற. இல்ல, அவங்க ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கு. பயந்துட்டேன். அயன் கேஸ்ட் அயன்ல தான் சாப்பிட்டு ஹெல்த்தின்னு சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப வெயிட்டா இருக்கு தூக்கர். உங்களுக்கே தூக்கர் கஷ்டம், இப்போ என்ன சொல்றீங்க? நான் அது யூஸே பண்றது இல்லையே. அப்ப நீங்க குக்கர்லேயே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் குக்கரில் பண்ணால் நான் சொல்கிற டேஸ்ட் வராது. சரி, பார்ப்போம் எப்படி வருதுன்னு. உங்களுக்கு அவுட்புட் காட்டுறோம். வாய் உழையிட்டே இருக்கு. தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இன்னும் இப்போ அரிசி போட்டுருக்கேன். அப்படியே ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்க. குக்கிங்கோட நீ வந்து பேக்கிங்கில் தான் வந்து கிங்கு. அந்த அளவுக்குலாம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சது செஞ்சு சரி. என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷனுக்கு தான் நேற்றுக்கு ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ். எனக்கு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா கடைக்கு போனால் வந்து அவன் ஏதாவது கேட்குறான்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி கேட்குறான். ஃபஸ்ட்டு எதுவுமே கேட்க மாட்டேன், சைலண்ட்டாக வந்துடுவான் கடைக்கு. இப்போ வளர்ந்துட்டனால நம்ம ஏதாச்சும் கடைக்கு போனாலே வந்து அந்த கவரில் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா. கட்டைப்போய் எடுத்து வீட்டுக்கு வந்தாலே கட்டைப்போய்க்குள்ள கை விட்டுருவோம். எல்லாத்தையும் கமத்தி போட்டுருவான் கீழே. காய் வாங்கிட்டு வந்தாலும் அப்படிதான். அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றமா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். அதனால கிராக்கர்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி செஞ்சிடலான்னு செஞ்சு வச்சுருக்கேன். நேற்று செஞ்சுட்டு இருந்தாங்க பயங்கரமாக. அதில் அந்த சால்ட் பிஸ்கெட்டு தான் சால்ட் அதிகமாக போச்சு. சால்ட்னா சால்ட்டாக தானே இருக்கும். அது சால்ட்டுன்னா சால்ட் மட்டும்தான் இருக்குது. சால்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, பிஸ்கெட் மாதிரி இல்லை. அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இல்லை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு தெய்வம் பண்ணுச்சு. அது சும்மா கொஞ்சமாக பட்டர் இருந்துச்சா, சரி அதை வச்சு மிச்சம் வச்சு ஏதாச்சும் சால்ட் பிஸ்கெட் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணேன். ஆனால் வேஸ்ட் ஆகலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோலாம் வேஸ்ட் ஆகுது, கொளுத்தி போடு. இதுக்கப்புறம் வந்து செஃப் பார்த்துக்குவாங்க, உங்களோட வேலை போடுறது. அதனால பிரியாணி செஞ்சுட்டேன். எந்த பேர் உங்களுக்கு இல்லை? நான் செஃப் எல்லாம் இல்லைங்க, நான் கேமரா பிடிக்க வேண்டாம். நான் போய் அப்புறம் நிறைய வேலை இருக்குது, வேலை எல்லாம் கீழே போட்டிருக்கேன். அதெல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டை துடைக்கிறதே பெரிய டாஸ்க். ஆமாம், டெய்லி துடைக்கிறேன். இதனாலே எனக்கு வந்து ஒரு நல்ல வீடை பாருங்க, ஒரு சின்ன ஹாலோட பாருங்க.
இவ்வளோ பெரிய ஹால் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதே கஷ்டமா இருக்கு. சாப்பிடன்னு பேரில் அவன் தான் சாப்பிடணும்னு இருப்பான். தட்டை தூக்கிட்டு போகும்போதே இங்கே ஃபுல்லாக விழுகும். அப்புறம் அங்கே போய் வச்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஃபுல் வீடும் அழுக்காயிரும். அது வந்து உன்னுடைய கிஃப்ட். அது ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருக்குமே அப்படிதான் தெரியும். சரி அவனா சாப்பிடலானே, இண்டிபெண்ட்டாக அவனே சாப்பிடலானேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இப்போ வந்து 70 to 80% வெந்துச்சு சாப்பாடு. அதே முடிக்கிட்ட பாதிய நல்லா இருந்துச்சு. போதும், அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு தம் போடணுமா? ஆமாம். என்ன என்கிட்ட கேட்குறேன்? ஆமாம், தம் போடணும். வச்சுட்டு கூட வச்சுக்கோ. சளி பிடிச்சனால தயிர் சாப்பிட்றதுக்கே பயமா. ஸோ உங்களுக்கு வந்து ஹோம் டூர் தனியாக வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணி காட்டுறோம். அப்போ தான் தெரியும் இந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு. இப்போ எங்கே போகிறேன்? பிரியாணி வந்து எடுத்துட்டு இருக்கா, தம் ஆகிட்டு இருக்கு. தம் ஆகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ண போகிறேன்னா இந்த மொட்டை வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். மொட்டை வெயிலெல்லாம் இல்லை, இங்கெல்லாம் வெயில் இல்லை. இது வெயில் இல்லையா? அங்கே மரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு துணி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அந்த துணி பார்த்தீங்கன்னா மேடம் வந்து துணி காய வைக்கிறேன்னு சொல்லிட்டு பறக்க விட்டுது. அது மேலே ரொம்ப காற்றடிக்குது இங்கே இந்த ஏரியாவில். நான் கிளிப்பு 2 கிளிப் போட்டும் அது வந்து பறந்து போச்சு. நான் என்ன வந்து அங்கே ஒரு செடி செத்தே போச்சு, அதை நீ கவனிக்கவே இல்லையா? அது அவ்வளோதான். அது வந்து தர்பூசணி செடி. இது வந்து சமையலுக்காகனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட்டர்மெலன் செடி வந்து இதில் வளராது. இத்தினூன் பாட்டில் வச்சுட்டு அதுவும் நாங்கள் வைக்கல, சும்மா நான் போட்டு சாப்பிட்டது. இது வந்து அப்படியே ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, செத்து போச்சு. இப்படி சாகடிச்சு இருந்தாங்க கஷ்டப்பட்டு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து தம் ஆயிடுச்சு. 10 minutes ஆயிடுச்சுல வச்சு. நம்ம 10 minutes மேலேயே இருக்கும். என்ன புகை பயங்கரமாக கிளம்புது. புகை வந்து இது வந்து வச்சிருக்கனால புகை வருது. ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரக்காது. எங்கே எப்படி குத்தி எடுத்துக்காட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணனும்ல. ஆமாம், நல்லா வந்திருக்கு. நல்லா குழையாம சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. அடடா, பிரியாணி நெய் போட்டால் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. நெய் போட்டால் கரெக்டாகிடும். நெய் இருக்கா? அவ்வளோதான் இருக்குது நெய். வருது. ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. ஸ்மால் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி. ஆனால் கறி மாதிரி தான் இருக்குது. இருந்து பார்க்குறக்கு கறி மாதிரி தான் இருக்குது. நல்லா உதிரியாக இருந்திருக்கு. ரெசிபி போட்டுறியா? நல்லா இருக்குது, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா இது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ரெசிபி இருக்கும். அவ்வளோதான். மணி 2 போகுது. நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். 2 ஆயிடுச்சு. கரெக்டாக ½ hour செஞ்சிட்டோம். ½ hour 1 hour இருக்கும். 1 hour கம்மியாக இருக்கும். பிரேசன் எப்படியோ தூங்குறதுக்கு ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கேப்பில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கணுமா? அடுத்த வேலை இல்லை, சும்மா டிவி பார்த்துட்டு உட்கார வேண்டியதான். இப்படிதான் தூங்கிடுவோம். இல்லை அவன் எந்திரிச்சிருவான், அப்புறம் அவனை பார்த்து கரெக்டாக இருக்கும் வேலை. அது பறக்க போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கு பிள்ளை பார்க்குறக்கு. சும்மா தயிர் சரி, நமக்கு ஒரு ரெசிபி ஆச்சு. நல்லா போட்டுருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கு பலாக்காய் பிரியாணி ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆமாம் சொல்லணும்ல. நீ பிடிச்சிக்கோ, நான் பிடிக்கல. பாருங்க, கறி மாதிரியே இருக்குது பலாக்காய். பார்க்க கறி மாதிரி தான் இருக்கு. ஆமாம். சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே கிடைக்காது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓஹோ, கொஞ்சம் உப்பு பத்தலை, மற்றபடி எல்லாமே சூப்பர். உப்பு வந்து கம்மியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் பண்ணுவீங்களா? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறோம். கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இன்னையோட வ்ளாக் முடிச்சது. முடியல, ஈவினிங் காட்டுறோம். ஈவினிங் காட்டுறியா? சரி, ஓகே. முடிஞ்சால் காட்டுறோம், டைம் கிடச்சா காட்டுறோம், இல்லைன்னா இதோடு முடிச்சிடலாம். பிரேசன், எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும்? அவன் அழுதுகிட்டே இருக்கானா, சரி பார்க் கூட்டிகிட்டு போனான். எப்படி அவன் எந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு தான் எந்திரிச்சான். எந்திரிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இப்போ அவர் வந்து செப்பல் போட்டு ரெடி ஆகிட்டாரு. பக்கத்துலேயே பார்க் இருக்குங்களா, இங்கே இங்கே தான் பார்க்கு. அதனால டெய்லி அவனுக்கு பார்க்கும்போது அங்கே போகணும்னு கேட்குறான். சரி இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கோம், சரி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படியே
போலாமா? ஏய் ரெடியா இருக்கீங்க? மேசன். செல்ஃபெல்லாம் போட்டு ஜாலி. எங்க போறீங்க? குஷி ஆயிட்டா. இப்போ கூட்டிட்டு போகலன்னு அவ்வளோதான் நீங்கள் 2 பேரும். என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? கூட்டிட்டு போறேன் இப்போ. சரி நாங்க போறோம். அப்பா பாய் சொல்லு. அப்பா பாய். பாரு அவங்க அம்மா என்னையோட vlog முடிக்க போறாங்க. பாய். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய். பாய். பேசன் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாய் சொல்லு. பாய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கிடையாது. பாய். ஓகே பாய்.